ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டெக் கிராட்டிஃபை. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பேயோனியர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பேயோனியர்னா என்ன அண்ட் பேயோனியர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுலேருந்து எப்படி நம்ம அதுலேருந்து வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி வித்ட்ரா பண்ணுறது அப்படின்றத பற்றி கம்ப்ளீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பேயோனியர் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு பேமெண்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ இப்போ நீங்கள் இன்டர்நேஷ்னல் கரன்சிஸ் ஏதாவது இன்டர்நேஷ்னல் மணிஸ் ஏதாவது நீங்கள் வந்து வாங்கணும், இல்லை நீங்கள் ஏதாவது இன்டர்நேஷ்னல் பேங்க்ஸுக்கு வந்து சென்ட் பண்ணணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ இந்த பேயோனியர் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேயோனியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேபால் தெரிஞ்சிருந்தா பேயோனியரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பேபால் மாதிரி தான் பேயோனியரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த பேபால் இல்லைனா பேயோனியர் நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இன்டர்நேஷ்னல் கரன்சிஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும்போது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அது லோக்கல் கரன்சியில் சேஞ்ச் ஆகி வரதுக்கு இந்த பேயோனியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு யூஎஸ்டிலேருந்து ஒரு கரன்சி ரிசீவ் ஆகுது அண்ட் நான் வந்து இப்போ வந்து ஐஎன்ஆரில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பேங்க் த்ரூவாக போகிறீங்க அப்படின்னா அதோட ப்ராசஸ் வந்து ரொம்ப டிலே ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த பேயோனியர் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு யூஎஸ்டியில் சம் கரன்சி வந்து ரிசீவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த பேயோனியர் பிளாட்ஃபார்ம்லேருந்து அந்த கரன்சியை ரிசீவ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த பேயோனியர்லேருந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்வர்ஷன் ரேட் அப்படின்ற சார்ஜ் மட்டும் உங்களுக்கு வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது நீங்கள் பேங்க்கில் த்ரூவாக வாங்கினாலும் சரி இல்லை வேறு ஏதாவது பிளாட்ஃபார்மில் வாங்கினாலும் சரி ஸோ இந்த கன்வர்ஷன் ரேட் எப்பயுமே வந்து உங்களுக்கு டிடெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் இன்டர்நேஷ்னல் பேமெண்ட் வாங்குறீங்க அப்படின்னாலே இந்த கன்வர்ஷன் ரேட் டிடெக்ட் ஆகும். ஸோ பிளாட்ஃபார்ம் பொறுத்து இந்த ரேட் வந்து டிஃபர் ஆகும். ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா பேபாலை விட இந்த பேயோனியரில் உங்களுக்கு கன்வர்ஷன் ரேட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரீலான்சஸாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேயோனியர் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அண்ட் கரன்சிஸ் இன்டர்நேஷ்னல் கரன்சிஸாக வருது அப்படின்னா ஸோ உங்களுடைய லோக்கல் கரன்சியாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு இந்த பேயோனியர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பேயோனியரில் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அண்ட் நான் எப்படி இந்த பேயோனியர் மூலயமா பார்த்தீங்கன்னா கரன்சி வித்ட்ரா பண்ணேன் ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பேயோனியரில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கன்வர்ஷன் சார்ஜ். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்நேஷ்னல் கரன்சி எந்த கரன்சியில் நீங்கள் வந்து மணி ரிசீவ் பண்ணுறீங்களோ அதுலேருந்து நீங்கள் வேற ஒரு கரன்சிக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அதுக்கு தான் இந்த கன்வர்ஷன் சார்ஜ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூஎஸ்டிலேருந்து ஐஎன்ஆர் நீங்கள் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு சம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆனுவல் சார்ஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் பேயோனியர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதுக்காக ஆனுவலி இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுற மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்தியன் கண்ட்ரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆனுவல் சார்ஜ் கிடையாது. ஸோ பேயோனியர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீ தான். ஸோ ஜஸ்ட் நம்மளுக்கு கன்வர்ஷன் சார்ஜ் மட்டும்தான் பிடிப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு பேமெண்ட் பண்ணும்போதும் அதுக்கான கன்வர்ஷன் சார்ஜ் மட்டும் டிரெக்ட் ஆகும். ஸோ பேயோனியர் வெப்சைட்டில் ஸ்டாண்டர்டான கன்வர்ஷன் ப்ரைஸிங் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் ரேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பேயோனியர் வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேயோனியர் வெப்சைட்டுக்கு போங்க. ஸோ இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ பேயோனியர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெப்லேயும் யூஸ் பண்ணலாம் அண்ட் அதே மாதிரி ஆப் டவுன்லோட் பண்ணி அதுலேயும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்து வெப்பில் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி சொல்கிறேன். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே ஸ்டெப்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேயோனியர் வெப்சைட்டுக்கு போயிடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு கீழே ஒரு பட்டனும் கொடுத்துருப்பாங்க அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னரில் உங்களுக்கு ரெஜிஸ்டர் அப்படின்ற பட்டனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எதை வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டருக்கான பட்டன் தான். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் ரெஜிஸ்டர்ன்ற பட்டனை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேயோனியரில் லேண்டிங் பேஜ் எப்பவுமே மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வேறு வெப்சைட் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ ரெஜிஸ்டர் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நேமில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமையும் அண்ட் லாஸ்ட் நேமில் உங்களுடைய இனிஷியலையும் என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கண்ட்ரியை சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஒர்க் இமெயில் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எந்த இமெயில் ஐடிக்கு உங்கள் பேயோனியர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த இமெயில் ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஃப்ரீலான்சிங் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்குன்னு தனியாக நீங்கள் ஒரு இமெயில் வச்சுருப்பீங்களா, ஸோ அந்த இமெயிலை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு அடுத்து வந்து பிஸ்னஸ் நேம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க, ரிஜிஸ்டர் பிஸ்னஸ் நேம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் ஃப்ரீலான்சிங் தான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை என்டர் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் ஆப்ஷனல் தான். அண்ட் அதுக்கப்புறம் கண்ட்ரி இந்தியான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்தியா ஸோ அதாவது இந்தியான்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டெல் அஸ் மோர் அபவுட் யுவர் பிஸ்னஸ்
அப்படின்ட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் கிராஸ் பார்டர் பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்ணுறீங்களா, இல்லை சென்ட் பண்ணுறீங்களா, இல்லை ரெண்டுமே பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் சென்டிங் அண்ட் ரிசீவிங் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களால் ரிசீவும் பண்ண முடியும், சென்டும் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விச் டைப் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் கம்பெனி வந்து ஒரு ரிஜிஸ்டர்டு கம்பெனியா, இல்லை அப்படின்னா ரிஜிஸ்டர் ஆஸ் எ சோல் ப்ராப்ரியேட்டரா அப்படின்னு, அப்படி இல்லைனா இண்டிவிஜுவல் அண்ட் மை பிஸ்னஸ் இன் ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரீலான்சிங்காக இருந்தீங்கன்னா இண்டிவிஜுவல் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹவு டு யூ ரிசீவ் யுவர் கிராஸ் பார்டர் பேமெண்ட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம் மூலயமா வந்து பே பண்ணுறீங்களா, இல்லை ஏதோ ஒரு மார்க்கெட் பிளேஸ் மூலயமா நீங்கள் வந்து மணி ரிசீவ் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கேட்டிருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஃபைவர், அப்வர் இந்த மாதிரியான ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்லேருந்து மணி ரிசீவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீலான்ஸ் பிளாட்ஃபார்ம் ஒன்லி அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஸோ என்னோட சஜஷன் கேட்டிங்கன்னா நீங்கள் பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷன் ஃப்ரீலான்ஸ் பிளாட்ஃபார்ம் அண்ட் பிஸ்னஸ் கிளைண்ட்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த ஒரே அக்கௌண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீலான்ஸ் பிளாட்ஃபார்மான ஃபைவர், அப்வர் இதுலேருந்து மணியும் ரிசீவ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக வந்து இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸ் ஏதாவது நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுடைய மணிஸும் நீங்கள் இதுலேருந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரே அக்கௌண்ட்லேயே வந்து நீங்கள் எல்லாமே மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் யுவர் எஸ்டிமேட்டட் வேல்யூ ஆஃப் கிராஸ் பார்டர் பேமெண்ட் அப்படின்ற மாதிரி யூஎஸ்டியில் கேட்டிருப்பாங்க. ஸோ மினிமமாக எது இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் பிகினராக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா மினிமமாக சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய கிராஸ் பார்டர் பேமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்குன்னா உங்களோட ரேஞ்ச் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 2 செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் என்னென்னா பேயோனியர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் ஈவெண்ட் ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் அதை ரிசீவ் பண்ணுமா இல்லை வேணாமா அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. வேணும்னா எக்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை வேணாம் அப்படின்னா செகண்ட் பாக்ஸை செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஸோ சப்மிட் கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி தேங்க்ஸ் ஃபார் சப்மிட்டிங் ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டினியூ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஸோ அதே மாதிரி தான் வெளியில் கேட்ட இன்ஃபர்மேஷன்ஸ்லேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிஸ்னஸ் இன் ரிஜிஸ்டர் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டோம். ஸோ அதே இங்கே வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் அண்ட் லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, நம்ம அங்கே கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எங்கேயும் உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட் ஆஃப் பர்த் மட்டும் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் நேம் மட்டும் ஃபில் ஆகிருக்காது. நீங்கள் வெளியில் ஃபில் பண்ணியிருந்தாலுமே இங்கே உங்களுக்கு எம்டியாக தான் இருக்கும். ஸோ இதில் க்ரைட்டீரியாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லெட்டர்ஸ் என்டர் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் இனிஷியல் 2 லெட்டர்ஸாக இருந்தால் நீங்கள் அதை கொடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து ஒரு இனிஷியல் 1 லெட்டரில் தான் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃபாதர் நேமை ஃபுல்லாகவே என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப்பான உங்களுடைய கண்ட்ரி அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ கண்ட்ரி வந்து இந்தியா நம்ம முன்னாடியே சூஸ் பண்ணியாச்சு. ஸோ அது டிஃபால்ட்டாக வந்துடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் அண்ட் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுடைய ஃபுல் அட்ரஸுமே நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து சிட்டி அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிப் கோட் கேட்டிருப்பாங்க. ஸோ என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் இதில் கொடுக்குற மொபைல் நம்பருக்கு தான் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கோடு வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த நம்பரை கொடுத்துக்கோங்க. ஸோ வெரிஃபிகேஷனில் சென்ட் கோட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்கள் மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வந்து எஸ்எம்எஸ் வந்திருக்கும். ஸோ அந்த கோடை நீங்கள் இதில் என்டர் பண்ணுங்கள். ஸோ என்டர் பண்ணோடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜான செக்யூரிட்டி டீட்டெயில்ஸ்க்கு வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நீங்களே ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக செட் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த பாஸ்வேர்டையே ரீஎன்டர் பண்ணுற சொல்லி கேட்டிருக்கோம். அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி கொஷின்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா சப்போஸ் நீங்கள் வந்து பாஸ்வேர்டை ஏதோ ஒன்று மறந்துட்டீங்க அப்படின்னா இது ஒரு ரெக்கவரி கொஷினாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த கொஷினை வந்து அப்போ செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு செக்யூரிட்டி கொஷின். ஸோ இதில் எது வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை எதுலையாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் வந்து நீங்கள் திருப்பியும் வந்து உங்கள் அக்கௌண்ட் எதாவது ஆச்சு அப்படின்னா நீங்கள் ரெக்கவர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். எப்படி நம்ம வந்து ரெக்கவரி இமெயில் அண்ட் ஃபோன் நம்பர் கொடுக்குறோமோ அந்த மாதிரி இது வந்து ஒரு ரெக்கவரி செக்யூரிட்டி கொஷின் மாதிரி. ஸோ இதில் வந்து நீங்கள் இப்போ கொஷின் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே அந்த கொஷினுக்கான ஆன்சரையும் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ரெக்கவரி ஆகிற டைமில் எப்படின்னா நீங்கள் எந்த கொஷின் சூஸ் பண்ணீங்க அந்த கொஷினுக்கான ஆன்சரை நீங்கள் என்ன கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. ஸோ கொஷின் அண்ட் ஆன்சர் ரெண்டுத்தையுமே வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி ஆஃப் நேஷ்னாலிட்டி கேட்டிருப்பாங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஐடி டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேன் ஆர் பாஸ்போர்ட் ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ஐடி கார்டை நீங்கள் செலக்ட் பண்ணி நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா பேன் கிளிக் பண்ணி என்னோடய பேன் நம்பரை என்டர் பண்ணிக்கிட்டேன். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா நேம் ஆன் பேன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ பேன் கார்டில் உங்களுடைய நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி எக்ஸாக்டாக கொடுங்க.
ஸோ நீங்கள் முன்னாடி கொடுத்த நேமும் இப்போ கொடுக்குற நேம் ஆன் பேன் அப்படின்றதும் ரெண்டுமே வந்து சேமாக இருக்கா அப்படின்றத டபுள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி அண்ட் கரன்சி ஆட்டோமேட்டிக்காகவே எடுத்துக்கும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற கண்ட்ரியை பொறுத்து சப்போஸ் அந்த கரன்சி இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க்கை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ பேங்க் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நம்பர் அண்ட் ஐஎஃப்சி கோட் அண்ட் அதுக்கப்புறம் பேன் நம்பர் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் டைப் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ சேவிங்ஸா இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டா, ஸோ இது எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா 2 செக் பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த 2 செக் பாக்ஸையும் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய அப்ளிகேஷன் சப்மிட் ஆச்சு இல்லையா, ஸோ அது வந்து இப்போ ரிவ்யூ ப்ராசஸில் இருக்குது. ஸோ இந்த ரிவ்யூ ப்ராசஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக உங்களது வந்து அக்செப்ட் ஆகிடுச்சு, பேயோனியர் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு அக்செப்ட் ஆகிடுச்சு அப்படின்றது தனியாக உங்களுக்கு மெயிலாக வரும். ஸோ இதில் எவ்வளோ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு அந்த மெயில் வரும் அப்படின்றத கொடுத்துருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் செவரல் பிஸ்னஸ் டேஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேயோனியர் அக்கௌண்ட் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு அந்த மெயில் வந்துடும். ஸோ இந்த மீன்வைல் டைம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ உங்களுக்கு பேயோனியர் நீங்கள் அக்கௌண்ட் வந்து சப்மிட் கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் வெரிஃபிகேஷன் ஒரு மெயில் வந்திருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வெரிஃபை மை இமெயில் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட்டு உங்களுடைய நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே போதும். ஸோ இதுதான் உங்களுடைய இமெயில் அப்படின்றது ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான் பேயோனியர் இந்த இமெயிலை அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணோடனே அது வெரிஃபை ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வெரிஃபிகேஷன் மெயில் வந்திருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணோம் இல்லையா, ஸோ அது வந்து அண்டர் ரிவ்யூ அப்படின்ற ஒரு மெயிலும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிருக்கும். அண்ட் அந்த மெயிலே பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆக 3 பிஸ்னஸ் டேஸ் வரையும் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே அப்ரூவ் இமெயில் வந்துடுச்சு. அண்ட் அதுலேயே வந்து சைன்இன் லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிக்கோங்க. ஸோ பேயோனியரில் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க. ஸோ சைன்இன் பண்ணதும் 2 அப்டேட் வந்து ஆக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி செட்டிங்ஸ் அண்ட் இன்னொன்று வந்து ப்ரொஃபைல் செட்டிங். ஸோ இது ரெண்டுமே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் செக்யூரிட்டி செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு அந்த பாஸ்வேர்ட் செட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதில் வந்து உங்களுக்கு இந்த செக்யூரிட்டி கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர் கேட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இன்னும் ஒரு 3 கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் பாஸ்வேர்ட் ஃபர்கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டை பேக்கப் எடுக்கிறதுக்காக தான் இந்த செக்யூரிட்டி கொஷின். ஸோ இதெல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பேக்கப் எடுக்கிறதுக்கு இந்த கொஷின் தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இந்த செக்யூரிட்டி கொஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கோட் உங்கள் மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கோடை சப்மிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ செக்யூரிட்டி கொஷின்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சப்போஸ் நீங்கள் வந்து கொஷின் ஆர் ஆன்சரை நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அதிலே சேஞ்ச் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணி டன் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு அப்டேட் என்னென்னா ப்ரொஃபைல் செட்டிங் அப்டேட். ஸோ இந்த ப்ரொஃபைல் செட்டிங் அப்டேட்க்கு திருப்பி நீங்கள் வெளியில் வந்தோடனே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இங்கே அப்டேட் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் டீட்டெயில்ஸாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதுக்காக பேயோனியர் யூஸ் பண்ணுறோம், அதோட பர்பஸ் கோட் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் மல்டிபிள் கோட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ணுறீங்க, அதுக்காக தான் வந்து நீங்கள் பேயோனியர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன் இந்த கோடை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. P0802. ஸோ இது பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கன்சல்டன்சி அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த கோடை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம வந்து சாஃப்ட்வேர் சர்வீசஸ் தானே பண்ணுறோம், ஸோ வந்து ஒரு கிளைண்ட் ஒர்க் தானே பண்ணுறோம் ஃப்ரீலான்சிங். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து P0802 இந்த கோடை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் செட்டிங் வெரிஃபை ஆகிடும். ஸோ ஒன்ஸ் ரெண்டுமே வெரிஃபை ஆனதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ வெரிஃபிகேஷன் சென்டரில் நீங்கள் என்ன பெண்டிங் வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன காட்டும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேயோனியர் அக்கௌண்ட் ஸ்மூத்தாக ரன் ஆகிறதுக்கு நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ஃபோட்டோ ஐடி ஏதாவது சப்மிட் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. அண்ட் செகண்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டர் கோட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் இஷ்யூட் ஐடியை சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கவர்மெண்ட் இஷ்யூ ஐடியில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 2 ஐடி தான் வந்து வச்சுருக்காங்க ஆப்ஷனில், ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு. ஸோ இது ரெண்டுத்தில் நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கிளியராக பார்த்தீங்கன்னா ஒன்று பிடிஎஃப் இல்லைனா ஜேபிஜி ஃபார்மேட், இந்த 2 ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து ஃபைல் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்லோட் அண்ட் அதோட சைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலாக நீங்கள் கேமராவில் ஃபோட்டோ எடுத்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் அப்லோட் பண்ணேன். ஸோ பேன் கார்டாக இருந்தால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே பண்ணுங்கள். ஆதாராக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு சைடு மட்டும் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துக்கோங்க.
ஸோ இப்போ வியூ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டர் கோடு இப்போ பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு காட்டும். அண்ட் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண அந்த பேன் கார்டு ஆப்ஷன் காட்டும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அண்டர் ரிவ்யூ அப்படின்னு இருக்கும். ஸோ அண்டர் ரிவ்யூன்னு இருக்கிறதுனால நம்ம பேமெண்ட் பண்ண முடியாதுன்னு இல்லை. ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வெரிஃபை ஆகும். ஸோ அது பிரச்சனை இல்லை. செகண்ட், இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டர் கோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து பேமெண்ட் ஆப்ஷனுக்காக இந்த பேயோனியர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு தனியாக வந்து இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டர் கோட் அப்படின்றது நீங்கள் வச்சுருப்பீங்க. நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட அது இருக்கும். ஸோ அது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ரெலவெண்ட்டாக இருந்துன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஃப்ரீலான்சிங் பண்ணுறீங்க இல்லை ஃப்ரீலான்சிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து வெளியில் வந்துருங்க. ஸோ இப்போ நீங்கள் பேயோனியர் அக்கௌண்ட் மூலயமா பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கான எல்லா ஸ்டெப்ஸையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் டேஷ்போர்டில் ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு உங்கள் பேயோனியரில் எப்படி பே பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த இமெயில் மூலயமா இந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்களோ அந்த இமெயில் ஐடி கொடுத்தாலே போதும். ஸோ பேயோனியர் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க அவங்க டேரெக்டாக உங்களுக்கு உங்கள் பேயோனியருக்கு சென்ட் பண்ணி விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் டிரான்சாக்ஷன் நடக்கும். ஸோ அண்ட் உங்களுக்கு ரிசீவ் ஆன அமௌண்ட் எப்போ ரிசீவ் ஆச்சு, யார் மூலயமா ரிசீவ் ஆச்சு அப்படின்ற பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைட்லேயே ஷோ ஆகியிருக்கும். அண்ட் அதை நீங்கள் பிடிஎஃபாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து $25 வந்து ரிசீவ் பண்ணியிருந்தேன். மீன்ஸ் நான் வந்து $28 வந்து ரிசீவ் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து $3 பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் சார்ஜ் வந்து டிடெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ரிமைனிங் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு USD to INR கன்வெர்ட் ஆகி ரிசீவ் ஆச்சு. ஸோ இந்த USD to INR கன்வர்ஷன் எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டுடே வந்து $1 வந்து 90 rupees அப்படின்னா, ஸோ நீங்கள் பேயோனியர் மூலயமா வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு $1 90 rupees வராது. ஸோ அந்த பேமெண்ட் பார்த்தீங்கன்னா பேயோனியரில் மேபி 89 பாயிண்ட் சம்திங் அந்த மாதிரி வச்சுருக்கலாம், இல்லை 88 சம்திங் அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அது வந்து அவங்களுடைய ரேஞ்ச் ஒன்று செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரேஞ்ச் படி ஒரு பேமெண்ட் கன்வர்ஷன் அப்பயும் வந்து அந்த ரேட் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆகும். ஸோ இது பேயோனியர்னு இல்லை, நீங்கள் எந்த பேமெண்ட் ஆப் யூஸ் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இருக்கிற அந்த மார்க்கெட் ரேட் கன்வர்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு மிடில் வேல்யூ வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வேல்யூ வச்சு தான் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு அக்கௌண்ட்டில் கொடுப்பாங்க. ஸோ ஒன்ஸ் பேயோனியரில் அமௌண்ட் ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னா டேரெக்டாக அது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகிடும். ஸோ 2 or 3 பிஸ்னஸ் டேஸ்க்குள்ளே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களுடைய கன்வர்ஷன், அதாவது உங்களுடைய கன்வர்ஷன் கரன்சி இருக்கு இல்லையா, நீங்கள் கொடுத்துருப்பீங்க இல்லையா INR. ஸோ அந்த INR அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி டேரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ரிசீவ் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்குமே ஆப்ஷன் இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மேனேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் ஃபார் வித்ட்ராவல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் காமிக்கும். சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வேறு ஏதாவது பேங்க் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பேயோனியர் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அண்ட் அதுலேருந்து மணி எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.